Rehoboth New Life Assembly presents Voice of Victory. Rehoboth New Life Assembly presents Voice of Victory. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டி இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, ஆடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டி இயேசுவை கொண்டாடுவாங்களே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் சொல்லுமா 1 2 3 நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் சொல்லுமா நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நன்றி
நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை சொல்லமா வார்த்தையினால், வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம். நன்றி செலுத்தி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாம நம்மள காத்து வந்ததுக்காக நன்றி செலுத்தி பாடுவோமா? ஓ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம். உற்சாகத்தோட நன்றி செலுத்தி பாடுவோமா? நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல். ஓ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் அப்பா, குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. ஒருபோதும் உம்மை கைவிடாமல் நன்றி நன்றி சொல்வோம். எங்களை ஒருபோதும் விட்டு விலகாமல் ஓ யாவாஷியா நன்றி நன்றி சொல்வோம். இயேசுவே ஒன்றும் குறையாமல் பிரேமநாமஸ்ரீ நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா 54:2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தடை செய்யாதே, தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆமென். பாருங்களேன், இங்க ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, விசாலமாக்கு, விரிவடைதல். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, விசாலமாக்கு, விரிவடையணும். பாருங்களேன், இது இங்கிலீஷ்ல இந்த வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, enlarge your tent curtains, stretch out your curtain. stretch அப்படின்ற வார்த்தை, அப்படியே விரிவாக்குதல் அப்படின்ற ஒரு வார்த்தை. நம்மளால இவ்வளோ நாள் இதை தாண்டி போக முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதை காட்டிலும் ஆண்டவர் நம்மள அப்படி இழுத்து, இவ்வளவுதான் என்னால போக முடியும், இவ்வளவுதான் என்னால தாங்க முடியும், இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்தை நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு ஆண்டவர் இந்த வருஷம் என்னை இழுத்து இருக்கிறாருன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி காண்பீங்களேன். ஆமென். பல வேளைகள்ல நம்ம இதை செய்ய முடியுமா, என்ன கொண்டு தேவன் இதை செய்ய முடியுமா, செய்ய சாத்தியமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் நம்மளை எப்பயுமே சர்ப்ரைஸ் பண்ணுகிற தேவன். ஆமென். நம்ம இங்க நிறைய தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீங்க. இந்த உங்களுக்கு எத்தனை பேருக்கு குழந்தை பிறந்த பிறகு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது வயிற்றுல? அது தாய்மார்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் பயங்கரமா வெயிட் போட்டு டயட் பண்ணி குறைஞ்சவங்களுக்கும் என்ன இருக்கும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸ்ட்ரெச் மார்க்ஸ் யாருக்குமே இல்லைன்ற மாதிரி பாக்குறீங்க. தாய்மார்களுக்கு இது என்ன செய்யும், நல்லாவே தெரியும். கரெக்டா? அப்ப இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதற்கு தர்ம அடையாளமா இருக்குது? உங்களுக்கு தெரியும், வயிற்று பகுதியில இந்த குழந்தை உங்களுக்கு அந்த பிரசவிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே வயிறு பெருசாயி நீங்களும் பெருசாயி பக்கத்துல இருக்கவங்க குண்டா இருக்கும் போது பிரெக்னெண்டா இருக்கிறீங்கன்னு நினைச்சு பக்கத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம், சில டைம்ஸ் கங்க்ராச்சுலேட் கூட பண்ணிடுவோம். அது மாதிரி வயிறு விரிவடைந்து ஒரு அழகான குழந்தையை என்ன செய்கிறார்கள், தாய்மார்கள் பெற்று எடுக்கிறாங்க. பெற்று எடுத்த பின்பாக நம்ம சரீரத்துல பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படுது.
அந்த சரீரத்துல வருகிற மாற்றங்கள்ல ஒரு காரியம் தான் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஆமென். அப்ப இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதற்கு தெரியுமா அடையாளம்? அது மாதிரி முதலாவதாக ஒரு புதிய காரியம், ஒரு புதிய ஜீவன் உங்களுக்குள்ளாக உருவாயிற்று. ஆமென். ஒரு புதிய காரியத்தை நீங்க என்ன, ஒரு குழந்தை, ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள அப்படியே வளர்ந்துகிட்டே வருது. அது வளர்ந்து ஒரு புதிய காரியத்தை, புதிய ஒரு நபரையே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உருவாக்கி அதை பெற்று எடுத்திருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் தான் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ். இந்த வருஷத்தை நம்ம அப்படியே திரும்பி பார்த்தோம்னா உங்க வாழ்க்கையில நிறைய இடத்துல பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் சரி பயங்கரமா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது. ஆமென். அப்ப அதற்கு என்ன தெரியுமா அடையாளம்? அது மாதிரி உருவாக்க முடியாது, இது சாத்தியமா அப்படின்னு நினைத்த நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை கொண்டு புதிய புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கினார். ஜீவன் உங்க வெளியா வந்து கொண்டே இருந்ததுன்றதுக்கு அடையாளம். ஒருவேளை கடினமான பாதைகளுக்குள்ளாக சென்றிருக்கலாம், அதுக்கு நிறைய தழும்புகள் ஏற்பட்டு அந்த தழும்புகளை நீங்க இப்ப வரைக்கும் திரும்பி பார்க்கலாம். திரும்பி பார்க்கும் போது அந்த வயிறு பெருசாகி உண்டான ஸ்ட்ரெச் மார்க்ஸோட தழும்புகள் எதை தெரியுமா குறிக்குது? வயிறு வெடிக்கல, ஆனா அப்படியே விரிவாக்கம் அடைஞ்சிருக்கிறோம். ஒரு புதிய காரியம் உருவாயிருக்குது. கஷ்டமான சூழ்நிலை, கடைசி 9 மாதங்கள், 10 மாதங்கள், 11 மாதங்கள், ஒருவேளை கடினமான சூழ்நிலை வழியா போய் அதோட தழும்புகளை நீங்க இன்னைக்கு சுமந்து கொண்டு இருக்கலாம். அந்த தழும்புகள் உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? அது மாதிரி நீங்க இழக்கல, நீங்க உடைந்து போய் விடல, நீங்க பாரத்தை சுமந்தீங்க, ஆனா இன்னைக்கு ஜீவனோட உயிரோட இருக்கிறீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை உங்க மூலமா உருவாக்கி இருக்கிறார். ஆமென். தழும்புகள், இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ், தாய்மார் ஒவ்வொருத்தரையும் அதை பார்க்கும் போது அதை குறித்துதான வேதனை உங்க மனதுல இருக்காது. ஆமென். அப்ப பிள்ளைய, நீங்க பிறந்த குழந்தைய பார்க்கும் போது என்ன செய்றீங்க? ரொம்ப சந்தோஷம் அடைகிறீங்க. அப்ப இதே போல கடந்த 11 மாதங்களாக நீங்க கடந்து சென்ற போது ஒருவேளை அப்படி தழும்புகளும் அப்படி கடினமான சூழ்நிலைகளும் மனதுக்கு ஞாபகம் வரும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த புதிதான காரியங்களை நினைவு கூர்ந்து அந்த ஒவ்வொரு பாதை வழியாகவும் நான் உடைந்து போகவே இல்லை, கர்த்தர் என்னை உருவாக்குனாரு. என்னால தாங்க முடியாதுன்னு யோசிச்சேன், ஆனா கர்த்தர் எனக்கு தாங்கிறதுக்கு பலனை கொடுத்தாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும் நினைச்சேன், ஆனா முடிஞ்சு போற நேரத்துல தான் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வரும். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இனியும் விரிவாக்கம் அடையணும். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இனிமேலும் நான் என்ன செய்யணும்? விரிவாக்கம் அடையணும். அப்ப முதலாவதாக நான் விரிவடைய வேண்டிய இடம் என் மனது. நீங்க உங்க கூடாரங்களை என்ன செய்யுங்க? விரிவுபடுத்துங்க. நான் தங்கி இருக்கிற இடம், நான் பைபிள் சொல்லுது, உங்க சிந்தனைய கிறிஸ்து இயேசு மேல நீங்க என்ன செய்யுங்க? செட் பண்ணுங்க. Set your mind on things above where Christ is seated. Let your thoughts dwell on things above. உங்களோட சிந்தனைகள் தங்கி அங்கேயே பழக்கப்பட்டு தாபரிக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது தேவனுடைய வார்த்தை. ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தையில நீங்க தங்கி இருக்கும் போது உங்க வாழ்க்கை விரிவாக்கத்திற்குள்ளாக செல்லும். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, தேவன் நம்மளுக்கு அடுத்த வருஷத்துக்கு வைத்திருக்கிற காரியங்களுக்குள்ளாக, விரிவாக்கத்திற்குள்ளாக, பெருக்கத்திற்குள்ளாக நம்ம செல்வதற்காக நம்ம சிந்தனை முதலாவது விரிவாக்கம் அடைய வேண்டும். ஆமென். இங்க நம்ம வேதத்துல ஒரு நபரை பார்க்கிறோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9, 10ஆம் வசனம். நீங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். திருப்பி அதை குறிச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு யாபேஸ் கிடையாது, முந்தி சர்ச்சுக்கு வந்தவங்க கிடையாது, பைபிள்ல இருக்க யாபேஸ். சரியா? இவங்களை குறிச்சு நிறைய தடவை பிரசங்கத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த யாபேஸ் என்ற நபர் ஒரு ஜெபம் பண்றார் ஆண்டவர்கிட்ட. என்ன சொல்றாருன்னா வாசிங்களேன். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். தொடர்ந்து யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து போதும். முதலாவதாக இங்க யாபேஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வருது. அந்த இன்ட்ரோடக்ஷன் என்ன தெரியுமா? யாபேஸ் எல்லாரும் காட்டிலும் கனம் பெற்றவன்.
யார் தெரியுமா ஆண்டவருடைய பார்வையில கனம் பெற்றவர்கள், இல்லாட்டி ஜனங்களுடைய பார்வையில கனம் பெறுகிற ஒரு நபர் யாருன்னா, எப்பயுமே தேவனிடத்துல போய் தன் கோரிக்கைகளை சொல்லுகிற ஒரு நபர் ஆண்டவருடைய பார்வையில கனம் பெற்றிருக்கிறான். ஆமென். ஜெபிக்கிற ஒரு மனிதன் கனம் பெற்றிருக்கிறான். ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன செய்வாரு? பதிலளிப்பார். இங்க யாபேஸ் ஜெபிக்கிறார். என்னன்னு ஜெபிக்கிறார்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டார். இங்க யாபேஸ் கனம் பெற்ற மனிதனா இருக்கிறது காரணம், அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவர் ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன இருக்குதான்? அவருடைய தாயார் வலி வேதனையில யாபேச பெற்று எடுக்கிறனால, அவர் ஒரு வலியை உண்டாக்குற ஜனங்களுக்கு அவர் போனாலே துக்கம் உருவாகிற, ஐயோ இந்த ஆள் வந்துட்டாரா, வரும்போதே கெட்ட செய்தியோட வருவாங்க, இவரோட வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கிறது இல்ல அப்படின்ட்டு பேர் ஒருவரையும் திருப்பி திருப்பி வாங்கின ஒரு நபர் ஆண்டவர் இடத்துல நான் செல்லும் போது ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதிலளித்து என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று விசுவாசத்தோட ஆண்டவர் நோக்கி போகிற இந்த மனிதன் அவன் கனம் பெற்றவனாக இருக்கிறான். ஆமென். அப்ப என் வலிய என் பேரை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு இந்த நபர் கேட்கிறார். கர்த்தர் இந்த யாபேஸ்க்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். ஆமென். யாபேஸ்க்கு ஏன் தெரியுமா இன்னொரு காரணம், ஏன் அவர் கனம் பெற்ற ஒரு மனிதன் என்றால், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். யாருமே கெட்டு அழிந்து நித்திய ஜீவன் இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிற தேவனே அவர் இல்ல. ஆமென். இந்த பூமியில இருக்கும் போது சம்பூர்ணமா வாழணும், அவருடைய நீதியின்படி நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். நீங்க வாளாகாமல் தலையாகணும், நீங்க கீழாகாமல் மேலாகணும், நீங்க பூமியின் எல்லைகளை நீங்க சுதந்திரிக்கணும்னு தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அப்படின்ற அந்த எண்ணத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு நபர் கனம் பெற்ற மனிதன். எத்தனை பேர் இங்க கனம் பெற்றிருக்கிறீங்க? இது போதும் ஆண்டவரே, நான் பற்றாக்குறையிலே இருந்துடுறேன், எனக்கு இன்னைக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கறத காட்டிலும், ஆண்டவரே எனக்கு தாராளமா கொடுங்க, நான் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஜெபிக்கிற ஜெபம் பண்றாங்க தெரியுமா, அவங்க ஆண்டவருடைய பார்வையில கனம் பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கர்த்தரை பத்தி புரிந்து கொண்ட ஜனங்கள். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாம பேர் சொல்லி அழைக்கும் பொழுது வசனம் கலாத்தியர்ல இப்படியாக சொல்லுது. கலாத்தியர் எடுத்து வாசிங்களே, 3:8 கலாத்தியர்ல இப்படியாக சொல்லப்பட்டது, தேவன் கிறிஸ்துவுக்குள்ள நானும் நீங்களும் ஆசீர்வாதமாக மாறுவோம் என்று முன்கூட்டியே ஆபிரகாமுக்கு நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டுதான். வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாகவே கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை ஆண்டவர் அறிவிச்சாராம். சுவிசேஷம் என்னன்னு அறிவிச்சாரு? ஆபிரகாம பேர் சொல்லி கூப்பிடுறார். ஆபிரகாம், நீ என்ன செய்யற? உங்க அப்பா வீட்டை விட்டுட்டு, நீ உன் தேசத்தை விட்டுட்டு ஏன் பின்னாடி வா. நான் என்ன செய்ய போறேன்? உன்னை ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருமைப்படுத்தி உன் எல்லைய பெருசாக்கி, நான் உன்னை தேசங்களுக்கு தகப்பனாக்கி, அப்புறம் உனக்குரிய எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களையும் ஆசீர்வதிச்சு, உங்களை சபிக்கிறவங்களை சபிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 முறை உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் ஆபிரகாமுக்கு பிரசங்கிக்கிறார். சுவிசேஷத்தை சொல்லுகிறார். இந்த காலத்துல நிறைய சுவிசேஷம் கேட்கிறோம். ஒவ்வொரு சுவிசேஷத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. ஓகே, கிருபையின் சுவிசேஷம், பாவ மன்னிப்பின் சுவிசேஷம், நற்செய்தியின் சுவிசேஷம் அப்படின்னு சுவிசேஷமா நிறைய, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்பலுக்கே நிறைய நேம்ஸ் இருக்கு. கரெக்டான? ஆமென். ஆனா இங்க நம்ம பாக்குறோம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார். அந்த சுவிசேஷமே ஒரே வசனம் தான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருக்குது வேதத்துல. ஆதியாகமத்துல ஆண்டவர் ஆபிரகாம பேர் சொல்லி அழைக்கும் போது 12வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வீட்டை விட்டு வரும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். 5 தடவை தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. இது ஆசீர்வாதத்தின் ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்து இயேசுக்குள்ள வருகிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன சுவிசேஷம் தரமா பிரசங்கிக்கப்படுது? ஆசீர்வாதத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது.
ஏன்னா நீங்க சாபத்துல இருக்கக்கூடாது, நீங்க பாவத்துல இருக்கக்கூடாது, வறுமையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்பினபடினால்தான் இருள்ல இருந்து மீட்டு, சாபத்துல இருந்து மீட்டு, சுகவீனத்துல இருந்து மீட்டு, பாவத்துல இருந்து மீட்டு உங்களை ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள அவர் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இத அறிந்த ஒரு நபர் கனம் பெற்றவர். ஆமென். இத அறிந்த யாபேஸ் எப்படிப்பட்ட மனிதன்? கனம் பெற்ற மனிதன். தேவன் என ஆசீர்வாதமாக இருக்க அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஆமென். வசனம் சொல்றது அது மாதிரி கர்த்தரை அறிகிற அறிவன் வாசனையை வீச செய்கிறார். அதனால நம்மள என்ன செய்யறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எல்லா விதத்திலையும் நம்மள ஜெயத்துல நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God who always leads us in victorious procession in Christ Jesus and through us. And through us. உங்க மூலியமா நீங்க ஒவ்வொரு தடவையும் ஜெயத்துல நடக்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்குது? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை புறஜாதியாருக்கு வீசப்படுது. அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, ஆசீர்வாதம்னா என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். சம்திங் குட், ஏதோ ஒரு நன்மையான காரியம். வேற யாராவது சொல்லுங்களேன், நான் எதிர்பார்க்கிறேன் நிறையா. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பாட்டெல்லாம் இருக்குது. ஆசீர்வாதம்னா என்ன? யாராவது சொல்லுங்க. ஆதாம ஆண்டவர் உருவாக்குன பின்பு அவனை ஆசீர்வதித்து நீ என்ன செய்வ? பெருகி பலுகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளு. தண்ணியில இருக்க மச்சங்களை, பறவைகளை, மிருகங்களை என்ன செய்? ரூல் ஓவர் இட், ஹேவ் டொமினியன் ஓவர் இட்னு சொல்றாரு. பெருகுன்னு சொல்றாரு. அவனை ஆசீர்வதித்து பல்கி பெருகு அப்படின்றாரு. அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? இந்த வசனத்தின் படி என்ன தெரியுமா? ஆசீர்வாதம்னா நீங்க எது செஞ்சாலும் அதுல ஜெயிப்பீங்க, அவ்வளவுதான். ஆசீர்வாதம்னா ரொம்ப சிம்பிள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னா நீங்க கையிட்டு செய்கிற காரியம் பெருகும். ஆமென். நீங்க ஒரு காரியத்துல நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா பிசினஸ் ஃப்ளாப் ஆகாது. நீங்க போய் சம்பாரிச்சுட்டு வந்தீங்கன்னா அது பொத்தல் பையில விழாது. ஆமென். நீங்க வீட்டுல அரிசி பருப்பு வாங்குனீங்கன்னா அது மாச கடைசி வரைக்கும் நிறைந்து வழியும். நீங்க படிச்சீங்கன்னா, நான் படிக்காட்டினான்னு சொல்லல, நீங்க படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவீங்க. நீங்க நல்ல முயற்சி எடுத்து வேலை செய்யும் போது ப்ரொமோஷன் கிடைக்கும். அதை அடையாளம் கண்டு கொள்வார்கள். இதுதான் ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது அவர் பதில் கொடுக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது வசனத்தின் மூலமா பேசுகிறார். நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அதுல முன்னேற்றம் அடையறீங்க. அப்படிதான் வாழ்றதுக்கு தேவன் எப்படி நம்மள அழைச்சிருக்கிறாரு. பக்கத்துல இருக்க அதுக்குதான் அழைச்சிருக்கிறாரு. இந்த பூமியை விட்டு வா, ஆபிரகாமை பார்த்து உன் தகப்பனுடைய குடும்பத்தை விட்டுட்டு வா, இந்த பூமியில இருந்து உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நீங்களோ அந்தகார இருளில் இருந்து உங்களை ஆச்சரியமான ஒளி வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக உங்களை என்னவா மாற்றிருக்கிறாரு? ராஜரிக சந்ததி. அப்பனா அவர் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு மோசமான வாழ்க்கையிலிருந்து அப்படியே புண்ணியங்களை, கிஃப்ட்ஸ, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலன, ஜீவனை அனுபவிக்கிறதுக்காக உங்களை அங்க இருந்து பிரிச்சுட்டார். அந்த அறிவுல வாழுகிற ஒரு மனிதன் பாக்கியவான். ஆமென். பாக்கியவான்களெல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். என்ன ஓட்டாண்டியா வாழ்றதுக்கு கர்த்தர் அழைக்கவே இல்லைன்னு சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். அடுத்த வருஷம் நான் நுழையிற நான் ஆசீர்வாதத்தோட நுழைவேன்னு சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அடுத்த வருஷம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க போதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க பாப்போம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். இந்த யாபேஸ் ஆண்டவர் கனம் பெற்றான் என்று சொல்றாரே, அந்த 1 நாளாகமம் 4வது அதிகாரத்துல நீங்க திருப்பி வேதத்துல எங்க வாசித்தாலும், நான் யாருக்காவது சேலஞ்ச் பண்றேன், இந்த இடத்தை தவிர யாபேஸோட பேரை வேற எங்கேயாவது எனக்கு காமிங்களேன். நான் யோசித்தேன், ஆண்டவரே இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பக்கம் அங்க நீங்க அதுக்கு முந்தின 2 அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா, இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான்ற பட்டியல் வருது ஃபுல்லா. அதுல திடீர்னு நிறுத்தி யாபேஸ்
தன் சகோதரனை காட்டிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். ஆண்டவரத்தை இப்படி ஒரு ஜெபத்தை ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு பதில் அளித்தார். அப்படியோட முடிஞ்சிருச்சு. இந்த யாபேஸ் யார் ஆண்டவரே அப்படின்னு போய் நல்லா தேடுனா அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இந்த யாபேஸ் தான் ஒத்னியேல். பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, யாபேஸ் தான் ஒத்னியேல். இந்த ஒத்னியேலை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? கைகளை உயர்த்தி காண்பீங்க. ஜட்ஜஸ் ஒத்னியேல். யாபேஸோட பேர் ஒரு வலிய கொடுக்கிற ஒரு நபர் அப்படின்ற பேர்ல இருந்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவன், உன் ஜெபத்திற்கு பதில் அளித்தேன் என்ற பேரையே மாத்திட்டார். ஆமென். அப்ப நீங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து நீங்க ஜெபிக்கும் போது தேவன் பதில் அளிக்கிறார். உங்க சூழ்நிலையை மாற்றாரு, உங்க தலையெழுத்தையே மாற்றாரு, ஜனங்கள் உங்க மேல போட்ட பேர் எல்லாத்தையும் அவர் மாற்றுறாரு. கைத்தட்டி இருக்கணும் உங்க இந்நேரத்துக்கு. நீங்க இந்த ஒத்னியேல் எப்படிப்பட்டவர் என்றால் நீங்க அப்படியே யோசுவா புஸ்தகத்துல வாசிக்கலாம், நியாயாதிபதி புஸ்தகத்துல வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இஸ்ரவேல 40 வருஷத்துக்கு சமாதானத்தை காத்து கொண்டு காலேபுக்கு மலை பிரதேசத்தை யுத்தம் செய்து சுதந்தரித்தவன் தான் இந்த ஒத்னியேல். யாபேஸ் தான் தாயார் வழியில பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பேர் கொண்ட ஒரு நபர் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக மலை பிரதேசங்களுக்கு சுதந்திரவாளியாக மாறின ஒரு நபர் தான் இந்த யாபேஸ். ஆமென். அப்ப என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் நிலைமைய மாற்றுங்க, நான் வலி கொண்டுறக்கூடாது, நான் ஒரு இடத்துக்கு போகும்போது என் மூலமா சந்தோஷம் கொண்டு வரட்டும் அந்த இடத்துக்கு அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? ஆமென். அந்த ஜெபத்தை தேவன் கனப்படுத்துகிறார். ஆமென். சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு என் மனதுல விரிவாக்கம் அடைய வேண்டும் நான். ஆமென். கர்த்தர் என் எல்லைகளை ஆசீர்வதித்து அது விரிவாக்கம் செய்ய வேண்டும். இன்னைக்கு என்னோட வீடு விசாலமாகணும், என்னுடைய வாழ்க்கை விசாலமாகணும், தேவன் என் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியங்கள் அவர் செய்யணும் அப்படின்றதுக்காக என் சிந்தனைகளை நான் விரிவாக்கம் செய்யணும். பக்கத்துல சொல்லுங்க, விரிவாக்கம் செய்யுங்க. இன்னைக்கு நம்ம விரிவடையணும். ஆமென். பாருங்களேன், இந்த ஜெபம் முடிந்த பிறகு தொடர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 54:2 உன் கூடாரத்தின் இல்லத்தை விசாலமாக்கு. ஆமென். தொடர்ந்து வாசி. வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் எப்பொழுதும் புதிய 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 காரியங்களை செய்கிற தேவன். நீங்க நல்லா கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க. சில டைம்ஸ் நம்ம யோசிக்கிறதே மாத்தி யோசிக்கணும். சரியா? இப்போ வரைக்கும் ஆசீர்வாதம் என்னன்னா அர்த்தமே தெரியாம இருந்தோம். இனிமேல் நம்ம ஆசீர்வாதம்னா என்னன்னு மாத்தி யோசிக்க போறோம். ஆமென். ஆசீர்வாதம்னா எல்லா விதத்திலையும் வெற்றி பெறுகிறது தான் ஆசீர்வாதம். நான் எது செஞ்சாலும் அதுல வெற்றி அடைவேன் அப்படின்றது ஆசீர்வாதம். அடுத்த காரியம் நம்ம என்ன தெரியுமா மாத்தி யோசிக்கணும்?